இவருடைய சமகாலம் என்பதில் பார்த்தீங்கன்னா பா. ராகவன் உள்ளிட்ட இளம் தலைமுறை எழுத்தாளர்கள் இந்த கிண்டில் பதிப்பில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். குணா கந்தசாமி, KN செந்தில், பாலசுப்ரமணியம் பொன்ராஜ், ரஷ்மி சரவணகுமார், சாம்ராஜ், அபிலாஷ் போன்றவர்கள் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க. மோகன், கார்த்திகை பாண்டியன், ரா கிரிதரன், ஸ்ரீதர் நாராயணன், பாலகுமார் விஜயராமன், நேசமித்திரன், பிரசன்னா, ஹரன் பிரசன்னா முதலியவர்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் காலகட்டத்தில் இன்னும் நிறைய பேர் உருவாகி இருக்காங்க. எப்படி ஃபேஸ்புக்கில் ஒரு கவிதையை எழுதி பிரசுரித்து அதில் பதிவிட்டு அதன் மூலமாக ஒரு வாசக பரப்பு உருவாகி இருக்கும். அதுபோல் சிறுகதை நறுக்குகளை கூட வெளியிட்டு ஒரு வாசக பரப்பு உருவானதை ஒட்டி சிறுகதை தொகுப்பையும் வெளியிட்டு இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக சொல்லணும்னா சரவண கார்த்திகேயன், சரவணன் சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக பல்வேறு உத்திகளை வைத்தும் எழுதியவர்கள் அப்படின்னு இங்கே பார்க்க முடியுது. குறுங்கதைகளை தொடர்ந்து எழுதக்கூடியவர்கள் என்றும் பார்க்க முடியுது. இளங்கோ கிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து கடந்த ஆண்டு பெருந்தேவியும் குறுங்கதைகள் குறித்து ஒரு தொகுப்பை கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நிலமற்ற ஒரு வாழ்க்கையை பொன்ராஜ் தொடர்ந்து தன்னுடைய படைப்புகளில் சொல்லிகிட்டே இருக்காங்க. இலங்கை சார்ந்த எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குணா, கவிழகன், ஜெயந்தன் போன்றவர்கள் நாவல் முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்தாலும் அகரமுதல்வன் போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து போர்க்கால வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க. தமிழ்நதி, ஈழவாணி போன்ற பெண் எழுத்தாளர்கள் தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை செய்கின்றார்கள். தொகுப்பு நூல்களையும் பெண்களுடைய தொகுப்பு நூல்களையும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இப்படியாக நாம் பார்க்க முடிகின்றது. இந்த காலகட்டத்தில் நம்முடைய பாட புத்தகங்கள் சார்ந்தும் கூட சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த சமீப காலத்தில் நடந்த பாட புத்தகத்தின் எழுதும் பொருள் அப்படின்றதுல பழைய இலக்கியங்கள் தான் சாம்பிளுக்காக வச்சுருந்தாங்க. அப்படியாக முன்னாடி இருந்த அந்த பழைய இலக்கியங்கள் அப்படின்றது சமகால மாணவர்களுக்கு ஒரு வித்தியாசமான விஷயமாக இருக்கும். அவர்களோட அதை ஒட்டி போகக்கூடிய அளவில் இல்லை அப்படின்றதும் சமகாலத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துதல் என்ற இடத்தில் நாம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சமகாலத்தில் எழுதக்கூடிய படைப்பாளிகள் என்ற அடிப்படையில் நிறைய எழுத்தாளர்களுடைய கதைகளை வைத்திருக்கின்றோம். அப்படியாக சிறப்பு தமிழ் பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா குறுங்கதை வடிவமைப்பு வரைக்குமே நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம். சிறுகதை, நாவல் வடிவமைப்புகள் மட்டுமல்லாமல் குறுங்கதை வரைக்குமாக நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அந்த அளவிற்கு இன்னைக்கு ஒரு எளிமையான ஒரு நிலை நோக்கி நம்ம எளிமையாக யார் வேண்டுமானாலும் கதை எழுதலாம் என்ற இடம் நோக்கி மெல்ல நகர்ந்திருக்கின்றோம். ஒரு காலகட்டத்தில் இவர்கள் படித்தவர்கள் தான் எழுத வேண்டும் என்று இருந்தது. ஒரு கதையை பிரசுரிக்க வேண்டும் என்றால் அதில் பல்வேறு அரசியல் தளங்களை காட்ட வேண்டியதாக இருந்தது. அரசியல் தன்மைகளை காட்ட வேண்டியதெல்லாம் இருந்தது. அந்த நிலையிலிருந்து மாறி இன்னைக்கு நினைத்தவுடன் பதிப்பிக்கவும் நினைத்தவுடன் அதை வெளியிடவுமான ஏற்பாடுகள் இன்று அதிகமாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்குமே மிக கவர்ந்த சிறுகதை எழுத்தாளர்கள் என்று பார்த்தால் இந்தியாவிற்கு இப்பொழுது சமகால இந்தியாவிற்கு வெளியே என்று எடுத்துக்கொண்டால் மண்டோவின் படைப்பை நான் எப்பொழுதுமே பதிவு செய்வேன். மண்டோவிற்கு இணை மண்டோ தான் என்று சொல்வது போல மீண்டும் மீண்டும் வாசிக்க தூண்டும் எழுத்தாக இருக்கிறது. மண்டோவுக்கு பிறகாக பார்த்தோம் என்றால் ஜி. நாகராஜனுடைய எழுத்துக்கள் என்னை மிகவும் கவர்ந்த எழுத்துக்கள். அதன் பிறகாக கந்தர்வன், வண்ணதாசன், வண்ண நிலவன், அதற்கு பின்னாடி பெருமாள் முருகன், சுப்ரபாரதி மணியன் போன்றவர்கள் எல்லாம் நம்மை கவர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரே ஒரு சிந்தனை தொகுப்பை தான் நான் படிச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அதிகமாக அவர் அதை கதைகளில் அவர் இயங்கவில்லை என்றாலும் கூட அந்த ஒரு தொகுப்பை இன்று வரை
அவருக்கு பெயர் சொல்லத்தக்கதாக இருக்கிறது. அழகிய பெரியவன் தான் சார்ந்த அரசியலை கதைகள் மூலமாக நுட்பமாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். ஆதவன் தீச்சன்யா, யூமா வாசுகி, பவா செல்லதுரை, திலீப் குமார், சுரேஷ்குமார், இந்திரஜித், பெருமாள் முருகன் போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து வாசிக்கப்படுகின்ற, இன்னும் வாசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் புதுசாக வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களெல்லாம் தேடி வாசிக்கலாம். அடுத்து அர்ஷியா என்கின்ற எழுத்தாளர் இப்போது நம்மிடம் இல்லை. ஆனால் அவர் எழுதிய கதைகள், அர்ஷியாவுடைய கதையாக இருக்கட்டும், இன்குலாப் சிறுகதை எழுதியிருக்கின்றார். இன்குலாபின் சிறுகதைகளாகட்டும், டோபில் முகமது மிரானுடைய சிறுகதை, கலந்தை பீர் முகமது சிறுகதை என்று, ஜாகிர் ராஜா கரீம் என்று தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்தல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களுடைய சிறுகதையை படிக்கும் பொழுது நாம் அறியாத ஒரு பண்பாடு, நாம் அறியாத ஒரு மக்கள், நாம் இஸ்லாம் மக்கள் என்று நாம் கவனித்திருப்போம். ஆனால் அவங்களுடைய பண்பாட்டிற்குள்ளாக, அவர்கள் வீட்டிற்குள்ளாக நாம் சென்று கவனித்திருக்க மாட்டோம். அப்படியான ஒரு திறப்பை நமக்கு திறந்து காட்டுவதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அங்குள்ள பெண்களின் வாழ்க்கை முறை எப்படியாக இருக்கிறது, பொருளாதார ரீதியாக அவர்கள் குடும்ப உறவு எப்படி சிதைவுபடுகிறது என்பதையெல்லாம் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இன்னும் தொடர்ச்சியாக பார்த்தால் ஜி முருகன், குமார செல்வா, அஜயன் பாலா, கணேசகுமாரன், விஜய் மகேந்திரன், பாலை நிலவன், ஆத்மார்த்தி, இளஞ்சேரல், சு தமிழ்ச்செல்வி போன்றவர்களை சொல்லலாம். சு தமிழ்ச்செல்வி இன்னும் அவர்களுடைய வட்டாரம் சார்ந்த எழுத்தை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். அவர் தொடர்ச்சியாக நாவல் இலக்கியத்தில் எழுதி கொண்டிருந்தாலும் கூட சிறுகதையிலும் அவ்வப்போது பயணப்பட்டு கொண்டே இருக்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியை இன்னும் அவர் விட்டுவிடவில்லை. அந்த வகையில் சு தமிழ்ச்செல்வியின் சிறுகதைகள் மிக முக்கியமானவை. இன்னும் சொல்லப்போனால் லட்சுமி மணிவண்ணன், கலைச்செல்வியுடைய தொகுப்பு 2018 வந்தது, அவங்களுடைய தொகுப்பு முக்கியமானது. வே ராமசாமி, புலியூர் முருகேசன் போன்றவர்கள். இந்த நிலப்பரப்பை தாண்டி வெளியே என்று யோசித்தோம் என்றால் ஈழ மண் நமக்கு நினைவுக்கு வரும், இலங்கை நம் நினைவுக்கு வரும். அப்படி பார்த்தோம் என்றால் இலங்கை எழுத்தாளர் என்று சொல்லும் பொழுது முத்துலிங்கம் மிக முக்கியமானவர். அதற்கு அடுத்து இன்று வரைக்கும் இளம் வாசகர்களை தன்னிடத்தில் கவர்ந்து வைத்திருக்கக்கூடிய, எல்லலும் துள்ளலுமான விஷயங்களோடைய எழுதக்கூடிய ஒரு நடையோடு இருப்பவர் சோபா சக்தி. இன்று வரைக்குமே அவருடைய கதைகள் தனித்துவமான இடத்தை பெற்று வருகின்றது. அதே போலத்தான் வாசு முருகவேல், அகரமுதல்வன், தமிழ்நதி, இவர்கள் ஈழத்து துயரம் படிந்த கதைகளை நமக்கு முன் விரித்து வைப்பவர்களாக, நம்மால் யூகிக்க முடியாத அவர்களுடைய வாழ்க்கை முறையை நமக்கு காட்டியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். தமிழ் இலக்கிய போக்கில் பெண் எழுத்தாளர்கள் என்ற வரிசையில பார்த்தீங்கன்னா முன்னாடி சூடாமணி, அம்பை போன்றவர்கள்லாம், லக்ஷ்மி போன்றவர்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சூடாமணியுடைய கதைகள் வருது. அம்பையுடைய கதை இன்னைக்கு வரைக்குமே எழுதக்கூடிய பெண் எழுத்தாளர்களுக்கு ஒரு சவால் விடக்கூடிய இடத்தில் தான் இருக்கின்றது. அவ்வளவு முக்கியமான கதைகள், ஒரு பெண்ணுடைய குரலாக, ஒரு சிறுமியின் குரலாக, அம்மா ஒரு கொலை செய்தால் போன்ற முக்கியமான கதைகளை எழுதியிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் காத்திரமாக எழுதக்கூடிய பெண் எழுத்தாளர்களாக உமா மகேஸ்வரி, அவங்களுடைய மரப்பாச்சி தொகுப்பிலிருந்து இப்போ வரைக்கும் அவங்களுடைய கவிதையாகட்டும் சிறுகதையாகட்டும் மிக முக்கியமான செயல்பாடாக இருக்கிறது. அதன் பின்னாக பாமா தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து நாவல் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சிறுகதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சந்திராவுடைய எழுத்துக்கு என்று எழுத்தாளர் சந்திரா அவங்க கலைத்துறை சார்ந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையிலும் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சிறுகதை மிக முக்கியமானது. ஒரு பெண் எந்த அளவிற்கு தன்னுடைய சுயத்திலிருந்து ஒடுக்கப்படுகிறாள் என்பதை மிக நுட்பமாக பதிவு செய்திருப்பாங்க. மிக எளிமையான ஒரு கதை போக்குல, ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை நெஞ்சுக்கு நெருக்கமாக சொல்றது சந்திராவுடைய பாணி. அதே மாதிரி லாவண்யா சுந்தரராஜன் தொடர்ந்து கவிதை எழுதுவதோடு மட்டுமில்லை, கதை எழுதுவதோடு மட்டுமல்ல, சிறுகதை எழுதுவதோடு சிறுகதை சார்ந்த விமர்சனங்களையும் அவ்வப்போது பதிவு செய்வார். சிறுகதை சார்ந்த இந்த சூழல் எப்படி இருக்கின்றது என்பதை விவாதிக்கக்கூடிய இடத்திலும் லாவண்யா இருக்கின்றார்.
வெண்ணிலா சிறுகதை தொகுப்பு வந்திருக்கு, விகடன் பிரசுரமாக வந்திருக்கிறத பார்க்குறோம். இன்னும் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. கவிஞரும் திரைப்பட துறையில இயக்குனராகவும் பாடலாசிரியராகவும் இருக்கக்கூடிய குட்டிரேவதி அவர்கள் சிறுகதை தொகுப்பை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களும் தொடர்ந்து சிறுகதை செயல்பாட்டில் இருக்கின்றார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொல்வனம், பதாகை, வல்லினம், கபாடபுரம், ஆம்னிபஸ், இன்மை, யாவரும், கனலி, வாசகசாலை, மின்தமிழ், ஓலைச்சுவடி, அரு முதலான பல மின்னிதழ்கள் வந்து இந்த சிறுகதை இலக்கியத்தை வளர்ப்பதில் மிக முக்கியமான பங்களிப்பை செய்து வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால் சிறுகதை இலக்கியம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று போவது கிடையாது. அச்சு நூல்களுடைய வரவு குறைவாக இருக்குது, அதோடைய விற்பனை அதிகரிக்கவே இல்லை, அதனால வாசகர்களே இல்லை அப்படின்ற ஒரு போக்கு, ஒரு விமர்சனம் வந்து இங்கே உண்டு. கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை மிகப்பெரிய ஒரு குறையாக பேசி தீர்த்தவர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக எழுதுவதும் உடனடியாக வெளியிடுவதும் அதே நேரத்தில் வாசிப்பதும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. விற்பனை என்ற நோக்கத்தில் நாம் வந்து வாசகர்களை வந்து எடை கூட்ட முடியாது. ஏனென்றால் ஒரு படைப்பு தன்னளவில் மிக சிறந்ததாக இருந்தால் அதோடைய செயல்பாடு என்பது தொடர்ந்து இந்த மொழியோடையும் இந்த மக்களோடையும் போயிட்டே தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது சிங்காரத்துடைய நாவல் தான் அவர் இருந்தபோது பெரிய பெயர் வாங்கவும் இல்லை, வெளியிடப்படவும் இல்லை. அவருக்கு பிறகாக தான் அந்த நாவல் வந்தது. அப்படித்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலை இலக்கியா உடைய மறைவுக்கு பிறகு அவங்களுடைய கவிதை தொகுப்பு இந்த அரங்கிலேயே வெளியிடப்பட்டிருக்குன்றதை பார்க்கிறோம். அதனால எழுத்து என்பதும் வாசிப்பு என்பதும் இரண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்த செயல்பாடு. அதனால இந்த இணைந்த செயல்பாடு எங்கே இருக்கின்றதோ அந்த இனமும் அந்த சமூகமும் மிக நன்றாக இருக்கும். அவர்கள் அளவில் மிக சிறந்த ஒரு அடுத்த தலைமுறை உருவாக்குவதில் பங்களிப்பையும் செய்ய முடியும். அதனால இந்த தொடர் முயற்சியில இணைத்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். இந்த அரங்கம் என்பது பார்வையாளர்கள் பார்த்து கொண்டே கடந்து செல்லும் அரங்கமாக இருக்கிறது. இந்த அரங்கம் எந்த வகைக்கெல்லாம் பயன்படும் என்பதையும் பபாசி தன் கருத்தில் கொண்டு இனி அடுத்த கூட்டங்களையும் நிகழ்த்த வேண்டுமா கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.